வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த பஜாஜோடைய பல்சர் NS 125க்கும் நம்ம ஹோண்டாவுடைய CB 125 ஹார்னெட்டுக்குமான ஒரு டீட்டெயில்டான ஒரு கம்பேரிசனை பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு மோட்டர் சைக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ரெண்டு வெஹிக்கிளுமே உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்ஸ். இந்த ரெண்டு வெஹிக்கிளில் உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கம்பேரிசன் ரிவ்யூ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்கள். வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணா ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டு அது மாதிரி சூப்பர் ஃபுட் நாட் மொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக அப்படிக்குள்ள போகலாம். சரி ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது இப்போ இந்த ரெண்டு வெஹிக்கிளுடைய அந்த ஒரு டிசைன் கம்பேரிசன். நமக்கு டிசைன் வைஸ் பொறுத்த தலைக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ரெண்டுமே இந்த ஒரு 125 செக்மெண்ட்டாக நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு அப்பியரன்ஸ். அதுலேயும் குறிப்பாக நம்ம ஹோண்டாவுடைய CB 125ன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு நல்ல ஒரு யூனிக்கான ஒரு ஸ்போர்ட்டி அப்பியரன்ஸ்னே சொல்லலாம். நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு டிசைனு, கொஞ்சம் நல்லா புதுசாக பார்க்கறதுக்கு ஆன் ரோடில் நிச்சயமாக நல்ல ஒரு ப்ரெசன்ஸ் கொடுக்குன்றதுல டவுட் இல்லை. நம்ம NS 125 இது வந்து ப்ராக்டிக்கலான ஒரு ஸ்போர்ட்டி டோன் எடுத்துக்கலாம். ப்ராக்டிக்கல்னு எதை வச்சு நான் சொல்கிறேன்னா, இந்த ஒரு டிசைன் வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் நல்ல பழகின ஒரு டிசைன். ரொம்ப நாளாக இந்த டிசைனை பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு சேம் NS 200 அதை NS 160 அதில் யூஸ் பண்ணிக்க சேம் அதே டிசைன் தான் இந்த இடத்துலையும் வருதுன்றப்ப வெஹிக்கிள் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அதில் உங்களுக்கு டவுட் இல்லை. லுக்கெலாம் எல்லாம் ஓகே தான். பட் ஆனால் உங்களுக்கு அந்த ஒரு யூனிக்னஸ் எந்த அளவுக்கு கிடைக்கும்ன்றதுலாம் டவுட்டு தான். ஏன்னா இது வந்து ரொம்ப நாளாக நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு டிசைன்ன்றதுனால டிசைன் விஷயத்தில் இட்ஸ் ஓகேன்ற மாதிரி தான் இருக்கும் இந்த ஒரு வெஹிக்கிள். யூனிக்னஸில் சொல்கிறேன். அதனால் உங்களுக்கு ஆன் ரோட்டில் பார்த்த உடனே என்னடா இது வெஹிக்கிள்னு பார்த்த உடனே யோசிக்கிற மாதிரி ஒரு புது மாதிரியான ஒரு டிசைன் டோனில் ஒரு வெஹிக்கிள் வேணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நீங்கள் இந்த ஹோண்டாவோட CB 125 சைட் போகலாம். நம்ம பஜாஜ் பல்சர் பொறுத்தளவுக்கு நல்ல டிசைன். பட் ஆனால் ரொம்ப நாளாக நம்ம இந்தியன் மார்க்கெட் பார்த்துட்டு இருக்கு. அவ்வளோதான் விஷயம். சரி ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறதுன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், நம்மளுக்கு இந்த ரெண்டு வெஹிக்கிளோடைய சீட்டிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு ரெண்டுத்துலேயும் ஸ்பிட் சீட் டைப் தான் கொடுக்குறாங்க. ஏன்னா ஸ்போர்ட்டி வெஹிக்கிள்னு வரும்போது அதான் வரும்ன்றப்ப உங்களுக்கு ஓகே. ஃபேமிலி பர்பஸுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான்ப்பா. ஃபேமிலிக்கெலாம் கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இருந்தாலும் ஓகே, பார்க்க ஸ்போர்ட்டியராக இருக்குது. அதுக்கு அடுத்துன்னு பார்த்தோன்னா சஸ்பென்ஷன் மாதிரி விஷயங்கள் பற்றி பேசணும்னு பார்த்தோன்னா, நம்ம பஜாஜோட பல்சர் NS 125ன்னு பார்த்தோன்னா ஸ்டில் உங்களுக்கு நார்மலான டெலஸ்கோபிக் ஃபோர்க் சஸ்பென்ஷன் தான் கொடுக்குறாங்க. இட்ஸ் ஓகே, நாட் ஸோ பேட்னு சொல்ல முடியாது, இட்ஸ் ஸோ குட்னு சொல்ல முடியாது. இட்ஸ் ஓகேவான ஒரு சஸ்பென்ஷன் செட்டப்ன்றது இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் நம்ம ஹோண்டாவுடைய CB 125ன்னு பார்த்தோன்னா இதில் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் தான். அதுலேயே உங்களுக்கு கோல்டு ஃபினிஷ்டு அப்சைட் டவுன் ஃபோக்கஸ் சஸ்பென்ஷன்ன்றது கொடுக்குறாங்க. அப்படின்றப்ப சஸ்பென்ஷன் விஷயத்தில் மோர் ப்ரீமியமாக நல்ல ஒரு ரைட் குவாலிட்டி ஹை ஸ்பீடில் கொடுக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் வேணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக நீங்கள் ஹோண்டாவுடைய CB 125 சைட் போகிறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கலாம். பட்னா உங்களுக்கு ஸ்போர்ட் ஸ்பீட் மேனுவரிங்லேயே ஒரு நல்ல ஹேண்டலிங்கு ப்ளஸ் இதுவும் சும்மா சொல்லக்கூடாது. நம்ம NSலையும் ஓரளவுக்கு ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டின்றது நல்லா தான் இருக்கும். பட் இதை கம்பேர் பண்ணும்போது அப்சைட் டவுன் ஃபோக்கஸ் பெட்டர்ன்றதுனால அதை நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம். அது இல்லாமல் இந்த வெஹிக்கிளில் வந்து அந்த ஒரு சாஃப்ட்னஸ் நல்லா இருக்கும். உங்களுக்கு பல மூட்டான் ரோட்டில் போகும்போதும் எந்தவித ஷேக்கும் இல்லாமல் வெஹிக்கிள் வந்து ஸ்மூத்தாக கிளைட் ஆகிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு விஷயம் வந்து இந்த வெஹிக்கிளில் நல்லா இருக்குன்னு வச்சுக்கலாம். சரி ஓகே, சஸ்பென்ஷன் வைஸ் பொறுத்தளவுக்கு கம்ஃபர்டபுள் அதை மாதிரி விஷயங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கப்போ நீங்கள் NSஐ வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். பட் வந்து எனக்கு ரைடிங் ஸ்டெபிலிட்டி, அந்த ஒரு ரைட் கண்ட்ரோல், ஹேண்டலிங் அது மாதிரி விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணுறீங்கப்போ நீங்கள் ஹோண்டாவோடைய CB 125 சைடு போகலாம். சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், எந்த ரெண்டு வெஹிக்கிளுடைய அந்த ஒரு ஃபீச்சர் கம்பேரிசன். நம்ம ஃபீச்சர் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் நம்ம லைட்டிங்லேருந்து ஆரம்பிப்போம். லைட்டிங் வைஸ் பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு ரெண்டுத்துலையுமே மேஜரான லைட்ஸ்ன்னு பார்த்தோன்னா LEDயில் தான் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம ஹோண்டாவில் தான் உங்களுக்கு ஃபுல் LED செட்டப் வருது. பட் நம்ம NSலன்னு பார்க்கும்போது ஹாலஜன் கலக்கும். இண்டிகேட்டர்ஸ்லாம் உங்களுக்கு ஹாலஜனில் தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் லைட்டிங்னு வரும்போது ஹோண்டா கொஞ்சம் பெட்டராகவே இருக்கிறாங்க. சரி ஓகே, அதுக்கடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னு வரும்போதும் அந்த இடத்துல நிச்சயமாக ஹோண்டா தாங்க பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம பஜாஜோட பல்சரில் உங்களுக்கு டாப் மாடலில் என்ன தான் ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வித் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டியோடய கொடுத்தாலும் அதில் வந்து அந்த அளவுக்கு பெருசாக சொல்லும்படி ஃபீச்சர்ஸ் வந்து எனக்கு ஃபீல் ஆகலை. பட் நான் நம்ம ஹோண்டாவோட CB 125ன்னு பார்த்தோன்னா ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் TFT டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதில் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி, GPS நேவிகேஷன்ன்ற மாதிரி எக்ஸ்ட்ராடினரியான ஃபீச்சர்ஸ் சூப்பராக கொடுக்குறாங்க. அப்படின்றப்போ ஓவராலாக ஃபீச்சர் செக்மெண்ட்டில் நிச்சயமாக நம்ம ஹோண்டாவுடைய CB 125 தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாகவே இருக்குது. சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு வெஹிக்கிளுடைய அந்த ஒரு இன்ஜின் கம்பேரிசன்ன்றதை பார்ப்போம். நமங்க இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த பஜாஜோடைய பல்சர் NS 125 பார்த்துரும். இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 124.45cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்ட் இன்ஜின்
வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளெட்ஸ் கிளச். உங்களுக்கு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 11.86 பிஹெச்பி அண்ட் 11 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 103 km/h. மைலேஜ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் வந்து அரௌண்ட் ஒரு 50 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓவரலாக இந்த இன்ஜின் பற்றி சொன்னால் உங்களுக்கு பவர் வந்து ஒரு நல்ல டீசெண்டான ரேஞ்சில் இருக்குது. மைலேஜ் இட்ஸ் ஓகேவான ஒரு ரேஞ்ச். இந்த ஒரு 125 செக்மெண்ட்டுக்கு 50 kmன்றது ரொம்ப இம்ப்ரெசிங்கான மைலேஜ் கிடையாது, கொஞ்சம் கம்மியான மைலேஜ் தான். பட் பவர் நல்லா இருக்குப்பா இந்த ஒரு 125 செக்மெண்ட்டில் இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட. அது வந்து ரியலி ஒரு நல்ல விஷயம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம ஹோண்டாவுடைய CB125 ஹார்னட்னு பார்த்தோன்னா இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 123.94 cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், வித் மல்டிப்ளெட்ஸ் கிளச் தான். ஓவரலாக இன்ஜினோடைய அந்த ஒரு ஹார்ட்வேர்டு வைஸ் பொறுத்தலைக்கு ரெண்டு பேரும் ஒரு சிமிலர் தான். உங்களுக்கு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தலைக்குன்னு பார்த்தீங்கன்னா 10.99 பிஹெச்பி அண்ட் 11.2 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீடு உங்களுக்கு அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 100 km/h வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 55ன்ற மாதிரி சொல்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு டீசெண்டான ரேஞ்சில் இருக்குது. மைலேஜும் ஒரு நல்ல ரேஞ்ச் தான், 55ன்றப்ப நல்ல மைலேஜ். அது இல்லாமல் ஆன் ரோட்டில் நிச்சயமாக இந்த வெஹிக்கிளில் வந்து அந்த ஒரு இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்ன்றது நல்லா இருக்கும் ஹோண்டான்றதுனால. அதனால் உங்களுக்கு மைலேஜ் இன்னும் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா எதிர்பார்க்கலாம் நீங்கள் ரேட்டிங் செல் மெயின்டைன் பண்ணிட்டீங்கப்போ. ஓவரலாக இன்ஜின் விஷயத்தில் நல்ல ஒரு வெல் பேலன்ஸ்டான இன்ஜின், பவரும் ஒரு டீசெண்டான ரேஞ்சு, மைலேஜும் ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல ரேஞ்சில் தான் கொடுத்துருக்காங்க. ஓவரலாக இன்ஜின்னு பார்க்கும்போது நம்ம என்எஸில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவரான ஒரு இன்ஜின் இருக்குது, அதில் உங்களுக்கு டவுட்டே கிடையாது. மைலேஜ் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும், பட் நம்ம ஹோண்டா கிட்டே கொஞ்சம் மைலேஜ் அதிகமாக இருக்குது. பட் ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது எந்த வெஹிக்கிள் அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்ம நிச்சயமாக நம்ம என்எஸில் வந்து ஸ்லைட்லி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். பட் பெருசாக டிஃப்ரென்ஸ் எதிர்பார்க்க முடியாது. அதுக்கு என்ன ரீசன்னு பார்த்தோம்னா நம்ம பஜாஜோடைய பல்சர்னு பார்த்தோம்னா அதோடைய டோட்டல் வெயிட் அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 144 kg கிட்ட வரைக்கும் வருது. பட் நம்ம ஹோண்டாவுடைய CB125ன்னு பார்த்தோன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 124 kg கிட்டே முடியுது. ஆல்மோஸ்ட் ஒரு 20 kg ஆஃப் வெயிட் டிஃப்ரென்ஸ் வருதுன்றப்ப நிச்சயமாக இது வந்து ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸில் உங்களுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸை காமிக்கும். இது மூலமாக நான் சொல்ல வர ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், நம்ம ஹோண்டாவில் பர்ஃபார்மன்ஸுன்றது ஸ்பெக் கம்பேர் பண்ணும்போது கம்மி தான். பட் ஆன் ரோட்டில் அது அந்த அளவுக்கு கம்மியாக ஃபீல் ஆகாது. ஆல்மோஸ்ட் கொஞ்சம் சிமிலரான பர்ஃபார்மன்ஸ் ஆஃபர் இருக்கணும். பட் என்னதான் இருந்தாலும் என்எஸில் கொஞ்சம் லீடிங் பவர் இருக்குது. அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம இங்கே சொல்லி தான் ஆகணும். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறதுன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இந்த ரெண்டு வெஹிக்கிள்ஸுடைய அந்த ஒரு டயர், பிரேக்கிங், அதை மாதிரி விஷயங்கள் பற்றி பார்ப்போம். ஆமாங்க, பிரேக்கிங் வைஸ் பொறுத்தளவுக்கு எனக்கு வந்து ரெண்டு பேரும் ஒரு சிமிலரான ரேஞ்சில் தான் ஃபீல் ஆகுறாங்க. ஏன்னா ரெண்டுத்துலேயுமே ஃப்ரண்ட்டில் வந்து 240mm டிஸ்க்கு, பட்னா நம்ம ஹோண்டாவில் பெட்டல் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் விஷயம். பின்னாடி வந்து 130mm ட்ரம் தான். சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ன்ற ஆப்ஷன் ரெண்டுத்துலேயுமே உங்களுக்கு கிடைக்குதுன்றப்போ பிரேக்கிங்கில் ரெண்டு பேருமே நல்ல ஒரு ரேஞ்சில் தான் இருக்கிறாங்க. ரெண்டுத்தோட பிரேக்குமே ஒரு பெட்டரான பிரேக்ஸு. நம்ம ஹோண்டாவில் வந்து பெட்டல் பிரேக் கிடைக்குதுன்றப்ப அது வந்து ஸ்லைட்லி கொஞ்சம் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக ஃபீல் ஆகுது. கூலிங் எஃபிஷியன்சி நல்லாயிருக்கும் பெட்டல் டிஸ்கில், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. அதுக்கடுத்து டயர்ஸ் மாதிரி விஷயங்கள் பொறுத்த அளவுக்கு ஹோண்டாவில் வந்து பின்னாடி வந்து 110 செக்ஷனுக்கான டயரு, பட் நம்ம பஜாஜ்லன்னு பார்த்தோன்னா 100 செக்ஷனுக்கான டயர் தான் கொடுக்குறாங்க. அப்படின்றப்ப டயரில் நம்ம ஹோண்டா ஸ்லைட்லி பெட்டராக இருக்குது. சரி, ஓகே. ஓவரால் நம்ம எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு. ஃபைனலாக நம்ம இப்போ இந்த ரெண்டு வெஹிக்கிளுடைய ப்ரைஸிங்ன்றதை பார்த்துட்டு வீடியோ முடிச்சுப்போம். ஆண்டோட ப்ரைஸிங்னு பொறுத்த அளவுக்கு நம்ம ஹோண்டாவுடைய CB125 ஹார்னட் ஸ்டாண்டர்ட் மாடல் 1,34,000 கிட்ட வரைக்கும் வருது. இட்ஸ் ஓகேவான ஒரு ப்ரைஸிங். அந்த வெஹிக்கிளில் இருக்க ஃபீச்சர்ஸ் அது மாதிரி விஷயங்கள்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது ஒரு நல்ல ப்ரைஸிங்னே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பஜாஜோடைய பல்சர் NS125ன்னு பார்த்தோன்னா இதோடைய பேசிக் மாடல்னு பார்த்தோன்னா 1,23,000. இதில் வந்து உங்களுக்கு ABS வராது, அந்த ஒரு ப்ளூடூத் கனெக்டிவிட்டியில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளச் வராது, அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் கட் ஆகும். அதுக்கடுத்து டாப் மாடல்னு பார்த்தோன்னா அரௌண்ட் உங்களுக்கு 1,40,000 கிட்ட வரைக்கும் வருதுங்க. இந்த ஒரு 1,40,000 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு சிங்கிள் சேனல் ABS, அந்த ஒரு ப்ளூடூத் கனெக்டிவிட்டியில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளச், அதுக்கடுத்து LED லைட்ஸ், அது மாதிரி விஷயங்கள் கிடைக்கும். அப்படின்றப்ப ப்ரைஸிங் இட்ஸ் ஓகே. பட் இருந்தாலும் கம்பேரிசன் வரும்போது ரியலி இதோடைய ப்ரைஸிங்கிறது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது. அப்படின்றப்போ ஓவராலாக ப்ரைஸிங்லையும் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஹோண்டாவுடைய CB125 தான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கிறாங்க. பட் ஆனால் அஃபோர்டபுள் ப்ரைஸிங் போகணும்னு நினைக்கிறீங்க, எனக்கு ஒரு 1.125லே எனக்கு வெஹிக்கிள் வேணும்னு நினைக்கிறீங்க, இப்போ உங்களுக்கு ரா பர்ஃபார்மன்ஸு ஃபீச்சர்ஸ்லாம் எதுவும் இருக்காது, நார்மலான ஹெலஜன் லைட்டு, பட் ஆனால் டிசைன் உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க, இப்போ நீங்கள் NS125 சைடு வரலாம். பட் ஆனால் எனக்கு எல்லாத்தையும் லோட் பண்ணி அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் வேணும்னு நினைக்கிறீங்க, இப்போ ஹோண்டாவோடைய ஆப்ஷன் தான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும். சரி, ஓகே. ஓவராலாக எனக்கு ஒரு ரீசனபிளான ப்ரைஸிங்கில் நல்ல ஃபீச்சர்ஸு, ஒரு ரிஃபைண்டான இன்ஜின் கூடிய ஒரு சூப்பரான ஒரு டீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு வெஹிக்கிள் வேணும்னு நினைக்கிறீங்க, இப்போ நிச்சயமாக இந்த ஹோண்டாவோடைய CB125 ஹார்னட் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ரெண்டுத்துலேயும் உங்களுக்கு ABS இருக்குன்றப்ப அந்த விஷயத்தை நான் மென்ஷன் பண்ணல. நெக்ஸ்ட் நம்ம பஜாஜோட
பஜாஜோட பல்சர் என்எஸ்லன்னு பார்த்தோன்னா எனக்கு கொஞ்சம் ப்ரைஸிங் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் ஸ்லைட்லி பெட்டர் பவர் இருக்கக்கூடிய ஒரு 125 வேணும்னு நினைக்கிறேன். இப்போ நிச்சயமாக இந்த ஒரு பஜாஜ் பல்சர் என்எஸ் 125 உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். சரி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கம்பேரிசன் ரிவ்யூவை நம்ம இங்கே முடிச்சோம். இந்த கம்பேரிசனில் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக ஃபீல் ஆகுதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் போனீங்க. தேங்க் ஃபார் வாட்சிங். பை, see you later.